ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கதை பார்ப்போமா? இந்த கதை எந்த புக்கில் இருக்குன்னா 4th ஸ்டாண்டர்டோட பேஜ் நம்பர் 33ல் இந்த கதை இருக்குது. கதையோட பேர் என்னென்னா ஏக் சாத் தீன் சுக். அப்படின்னா ஒரே இதில் 3 சுகமாக ஒரு இதுக்கு அது பார்ப்போமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். யாத்ரி கிசி ஷஹர் மே ஜா ரஹே தே. அப்படின்னா 3 டிராவலர்ஸ் வந்து ஒரு சிட்டியில போயிட்டு இருந்தாங்க. அபி எக் சிக்கா திக்காய் தியா. அப்பதான் அவங்களுக்கு ஒரு சிக்கான காயின் தெரிஞ்சிச்சு. யாருக்கு? அந்த 3 யாத்ரி இருக்காங்களா 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு. சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அட காயின் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தெரியுது. ஹம் சப் நே ஏக் சாத் யஹ் தேக்கா இஸ்லியே ஏ ஹம் சப் கா ஹை. அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த காசை பார்த்தோம், அதனால இந்த காசு நம்ம 3 பேருக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க. கியூனா ஹம் சப் खरीद कर आपस में बांट लेंगे அப்படின்றாங்க. அப்படின்னா சரி ஓகே, நம்ம ஏதாவது வாங்கி 3 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். பாட்லிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ठीक है पर क्या खरीदे? ஓகே, அப்ப என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேரே तो मीठी चीज खाने का कर रहा है. அப்படின்னா அதில் 3 பேர்ல ஒருத்தருக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கான். மீட்டினா ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கான். செகண்ட் பர்சன் என்ன சொல்றாங்கன்னா ठीक है पर कहीं मीठी चीज खरीदेंगे. சரி, ஆனா நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பர்சன் என்ன சொல்றாங்கன்னா पर मुझे तो प्यास बुझाने के लिए कुछ चाहिए. प्यासனா தாகத்தை தணிக்க எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க்கருக்கு ஸ்வீட் சாப்பிடணும், இன்னொரு பர்சனுக்கு வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. மூணாவது பர்சன் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து இது ஏதாவது தாகத்தை தணிக்கணும், ஆனால் காசு ஒன்று தான் இருக்குது, அது ஏதாவது ஒன்று பொருள் வாங்கி தான் 3 பேர் ஷேர் பண்ணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? அந்த 3 பேரில் ஒருத்தருக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுல, அவர் என்ன சொன்னா ஒரு ஸ்வீட் வாங்கினா போதுமே அப்படின்னு சொல்கிறாங்க. முஜே தோ கஹி செய்ய. செகண்ட் பர்சன் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாரு? எனக்கு நிறைய வேணுமே அப்படின்றாரு. மூணாவது பர்சன் என்ன சொல்றாருன்னா முஜே பியாஸ் லகி, எனக்கு தாகமா இருக்குதே. அப்போ அங்கே ஒருத்தர் வயசான ஒரு வராரு. அவர் என்ன சொல்றாரு? கியா பாத் ஹே ஜகட் கியூ ரஹே ஹோ. என்ன ஆச்சு, எதுக்கு 3 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. தீனோனே புட்டேக்கு சமஸ்யா பத்தாய். 3 பேருமே அந்த பெரியவர்கிட்ட அவரோட ப்ராப்ளம பிரச்சனைய சொல்றாங்க. அரே இத்தனி சிவான், இவ்வளவு விஷயம் தானா? பட ஆசான்ஸா உப்பாய, ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு யார் சொல்றாரு? அந்த தாத்தா சொல்றாரு. என்ன சொல்யூஷன் சொல்றாரு பார்ப்போமா? அங்கூர் கரீது லீஜியே. அங்கூர்னா கிரேப்ஸ், கொஞ்சம் கிரேப்ஸ் வாங்கிக்கோங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு. அதில் ஒருத்தர் சொல்கிறார் ஏதோ மீட்டே இது ஸ்வீட்டாக இருக்கே. செகண்ட் ஒருக்கு வந்து ஸ்வீட் நிறையா சாப்பிடணும்டா, அவர் என்ன சொல்கிறாரு? ஏதோ பஹுத் சாரே இது நிறையா இருக்கே. தேர்ட் பர்சனுக்கு தாகமாக இருந்துச்சுல்ல, இது வந்து மேரே பியாஸ் புஜாயிங்க, இது என்னோட தாகத்தை தணிக்குமே. அதாவது அதில் அங்கூர் இல்லையா, கிரேப்ஸில் வந்து கொஞ்சோண்டு வாங்கினாலும் நிறையா குவான்டிட்டி இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும், உள்ள தண்ணி கண்டென்ட் இருக்கனால தாகவும் தனியும். ஸோ 3 பேர் ஆசையும் இந்த இதனால முடிஞ்சிருச்சு. உஸ் புஜுர்க்னே ஹமாரி சமஸ்யா ஆசானி சே ஹல் கர்தி. அப்போ அந்த பெரியவர் வந்து நம்மளோட பிரச்சனையை ஈஸியாக சொல்யூஷன் சொல்லிட்டாரு. எப்படி சொன்னாரு? ஃபர்ஸ்ட் இருக்கிற பையனுக்கு என்ன சாப்பிட ஆசைப்பட்டாரு? ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு. செகண்ட் என்ன ஆசைப்பட்டாரு? நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு. தேர்டுக்கு பேருக்கு என்ன ஆச்சு? தாகம் தணிச்சுது. ஸோ இந்த ஒரு இதில் ஒரே ஃப்ரூட்ஸில் அவங்க 3 பேரோட ஆசை நிறைவேறுச்சு. அதனால தான் இந்த கதையோட டைட்டில் என்ன? ஏக் சாத் தீன் சுக். கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதையில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அங்கே வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பை பாய்.